உத்தரகாண்ட் நிலச்சரிவிலிருந்து மீட்கப்பட்ட கனகராஜ் என்பவர் தற்போது தொலைபேசி வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்டு விவரங்களை பெறலாம். வணக்கம் கனகராஜ், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. தற்போது நீங்கள் எங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு பாதுகாப்பான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதா? உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் அங்கு வழங்கப்பட்டு வருகிறதா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அம்மா. இந்த உத்தரகாண்ட் இந்த இதுல நிலச்சரிவிலிருந்து நம்ம இப்போது மதியம் காலையில 11 மணிலிருந்து இப்ப 3 மணி வரைக்கும் அவர் 5 நபர்களாக நம்ம கொண்டு வந்து தார்சுலாங்கிற கீழே அடிவாரத்தை கொண்டு வந்து நம்ம எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ எல்லாருமே வந்துச்சு. அந்த நிலச்சரிவு மத்தியில் ஏற்பட்ட இடத்தை தாண்டி நம்ம தார்சுலா வந்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம டெல்லி கிளம்ப வேணும். காத்தகடம் வழியா வந்து அடுத்து நம்ம தமிழகம் சிதம்பரத்தை வந்து நான் அடைவோம். எல்லாருமே நலமாக இருக்க 30 பேர்களும். உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்படுகிறதா கனகராஜ்? இப்ப நமக்கு உதவி, நமக்கு அந்த இடம் கிராஸ் பண்றதுனாலதான் வேண்டியது. தொடர்ந்து நிலச்சரிவு மழையா இருந்ததுனால நம்ம அங்கங்கே நிக்க வைக்கப்பட்டோம். கடைசியா ஒரு இடத்துல நாராயணம் ஆசிரமம் என்ற ஒரு இடத்துல நாங்க தங்கி இருந்தோம். அப்ப நேற்று கிளம்பி வரும்போது ஃபர்தரா அதிகப்படியான நிலச்சரிவு வந்தது. அந்த நிலச்சரிவு ரொம்ப ஒரு மிக்க ஃபுல்லா முடியறது 10 நாள் 15 நாள் கூட ஆகலாம்னு சொல்லியிருந்தாங்க. யாரும் முடியாதனால அப்புறம் நம்ம 30 பேர் தான் இருந்தோம். மற்ற வேற ஆட்கள் யாருமே இல்லை. அந்த மாதிரி அங்க இருந்ததுல நாராயணாஸ் வந்து கீழே நேரத்து வேற ஒரு கிராமத்துக்கு வந்து தங்கி இருந்தோம். அங்கிருந்து ஹெலிகாப்டர் சர்வீஸ்ல நம்மளை கொண்டு வந்து இப்போ தார்சுலால பத்திரமா இறக்கிருக்காங்க. மருத்துவ உதவி கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நேற்று நீங்க எங்க தங்கி இருந்தீங்க கனகராஜ்? நேற்றுக்கு நான் வந்து புத்தின்ற ஒரு சின்ன கிராமத்துல தங்கி இருந்தோம். அதுக்கு முதல்ல நாராயண ஆசிரமத்தில் தங்கி இருந்தோம். நேற்றுக்கு நிலச்சரிவில் முடிஞ்சிடுச்சு. இங்க கிளம்பலான்னு சொன்னதுனால அங்கிருந்து கிளம்பி வந்தோம். வந்து அந்த கடற்கரை ஒரு இடத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 மீட்டர் தொலைவில் மிகப்பெரிய நிலச்சரிவு, பாறையும் மண்ணும். இதனால மழையெல்லாம் கிடையாது. 2-3 நாட்களாக மழை எதுவும் இல்லை. அந்த நிலச்சரிவில தாண்டி வர முடியாது, நடந்தும் போக முடியாது, வண்டியும் எதுவும் கிராஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாரும் தொடர்பு கொண்ட தமிழகத்துல நம்ம வேளாண் துறை அமைச்சரை தொடர்பு கொண்டோம். அப்புறம் கலெக்டர் அவர்கள், மாவட்ட கலெக்டர் எல்லாரும் தொடர்பு கொண்ட பிறகு நமக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. டெல்லியில இருந்து அங்கிருந்து ஒரு செயலாளரும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த செயலாளர் அவரும் நமக்கு எல்லாம் தொடர்பு கொண்டாங்க. நைட்டு 10:30 மணிக்கு தொடர்பு கொண்டாங்க. நம்ம 4:30-5 மணிக்கு தகவல் கொடுத்தோம். ஆனா உடனே இம்மிடியா நமக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன உதவி செய்யணும்னு சொல்லி காலையில ஏற்பாடு பண்ணி சொல்லிட்டேன். நைட் 10:30 மணிக்கு என்ன செய்யணும் எல்லா வேணும் கேட்ட ஏற்பாடு பண்ணி. இணைப்பில் வந்து உங்கள் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி கனகராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.